ஹலோ சிந்துஜா, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம், ஹேர் கட் பண்ண போகிறோம், ஃபேஷியல் பண்ண போகிறோம். பண்ண போகிறோம்னு சொல்லாத, பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லு, சரியா? என்னப்பா உங்களே எல்லாரும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தப்ப. இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம்னா, மறுபடியும் ஏசி வாங்கிட்டு வந்தேன். ஆன்லைன் இருக்க முடியல, அதனால வந்து ஷீரோ வேறு இருக்கான்ல, ஸோ அதனால ஷீரோக்காக ஏசி வாங்கிப்போம் ஹாலில் அப்படின்னு சொன்னால் வந்து அடிப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஏசி எதுக்கு வாங்கினீங்க ஹாலில்? இப்போ என்ன பண்ண போகிற நீ? நாங்கள் வெஸ்ட் சைட் போக போகிறோம். எப்போவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதனால இந்த வாட்டி புதுசாக நாங்கள் வெஸ்ட் சைட் போய் ட்ரை பண்ண போகிறோம். இல்லை, ஆக்சுவலி வந்து நார்மலாக இங்கே ட்ரெண்ட்ஸ் அப்புறமா மேக்ஸ் இருக்கும்ல, அது ரெண்டுத்தில் எங்கேயாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து போது லாஸ்ட் டைம் வந்து யோசிச்சு கண்டிப்பாக வந்து வெஸ்ட் சைடில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஃபஸ்ட் இன்னைக்கு வெஸ்ட் சைட் போகிறோம். என்ன ட்ரெஸ் வாங்கின நீ? இதுதான் உனக்கு ஃபோன் கொடுத்துட்டு போட்டு நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க? ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டு கால் பண்ண முடியாது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் எடுத்துப்பா இவன். லாஸ்ட்ல இப்போ வந்து நாங்கள் நிறைய கட் பண்ணிட்டோன்னு கோச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. சேட் ஃபேஸ் வச்சிருக்கா. காட்டுறீங்க உன் சேட் ஃபேஸ் காட்டு. சேட் கேர்ள் சிந்துஜா பில் பண்ணிட்டான். சிந்து வந்து எப்படி தெரியுமா, ஒன்று வந்து நம்ம நோ சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், உடனே கோச்சிட்டு சேட் ஆயிடுவா. இப்போ அந்த மாதிரி கோச்சிட்டு சேட் ஆயிருக்கா, பார்த்துக்கோங்க. கோச்சிட்டு சேட் ஆகுன சிந்துஜாவை பார்த்துக்கோங்க. இப்போ சரின்னா அவள் தான் ட்ரெஸ் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, வீட்டு கிளம்பலாமா? அப்போ ட்ரெஸ் முடிஞ்சிச்சான்னு சொல்லு. அவ்வளோதானா? பேண்ட் வேணாவா? சவுண்டா சொல்லு. வேணாம். சரி, ஓகே. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் கட்டுக்கு போக போறோம், சரிங்களா? ட்ரெஸ் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஒண்ணுமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தி பார்த்தீங்களா, அப்போ லைன்ல நின்றுட்டு இருக்கா. ஏய், எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்கு வாங்கின? நான் கடையை பார்க்க வந்தேன், நீங்க தான் எனக்கு கம்பல் பண்ணி வாங்கிட்டு. அம்மா, எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. கேட்டியா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? தியாகி அவ ஒரு டிராமா கேர்ள், நீங்க வந்து நம்பாதீங்க அவளை. டிராமா. நான் தியாகி. இதோட வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம், பட் ஆனா முடியல. நெக்ஸ்ட் என்னடி? முடி வெட்டணும், ஹேர் கட். கொஞ்சம் வந்து உன்னோட ஹேர் மட்டும் கொஞ்சம் காட்டேன் ப்ளீஸ். கொஞ்சம் காட்டுறீ. நீ திறக்காம அப்படியே காட்டுறீ. போனி டெயில் மட்டும் காட்டு. முடியே இல்லை, ஆனா முடி வெட்டுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவா. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. என்ன அவ்வளோ முடி இருக்கு? ஓகே. இப்போ முடி வந்து நான் ஆனால் ஹேர் கட் பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து இன்னும் ஹேர் கட் பண்ணணும்னு தோணல. ஆனால் இவ வந்து ஹேர் கட்டுக்கு ரெடி ஆகிட்டான். அங்கே இருக்கிறதே 4 முடி தான் வச்சுட்டு இருக்கா. ஓகே, இதுதான் சிந்துவோட முடி, பார்த்துக்கோங்க. இதுதான் இவ ஹேர் கட் பண்ணுறதுக்கு போக போகிறான். பாய்டி சிந்துஜா, போடி. உங்கள் புதல்வியோ முடியே இல்லாமல் ஹேர் கட் பண்ணுறா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே நினைக்கல. ஏதாவது நினைங்க, ஏன் நினைக்க மாட்டீங்க? அவளை வந்து நாங்கள் ஹேர் கட் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெண்ட்ஸ்க்கு போக போகிறோம். பிகாஸ் கொஞ்சம் குர்த்தி வந்து வாங்க வேண்டியது இருக்கா. சரி, வெஸ்ட் சைடில் லைஃப் ஸ்டைலில் பெருசாக வந்து குர்த்தி எதுவும் பிடிக்கல. ஸோ அதனால சரி இப்போ ட்ரெண்ட்ஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே அவள் ஹேர் கட் முடிச்சிருவா. ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். சிந்துஜா ஹேர் கட் முடிச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் ப்ளோ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அவங்க தாயார் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, வெளியில் உட்காந்துட்டு. என்னங்க பண்ணுறீங்க? வெயிட்டிங். மினிசோ ஷாப்புக்கு போனீங்களே ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் பண்ணீங்க? மினிசோ அதான் இப்போ போன கடமா, கடை பேரே தெரியாம போயிட்டு வந்தியா? சரி, என்ன ஃபீல் பண்ண? கியூட்டா இருந்ததா? வாங்கலாம்ல. எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டு தான், செம்மையா இருந்தது. ஆமாம் ஆமாம். சரி, உன்னை ரிவ்யூ யாருமே கேட்கல. நான் உன்னை யானை பொம்மை வாங்கி தர சொன்னேனே. சரி, வாங்கி தர சொன்னேனே, அது என்னாச்சு? ஒரு சின்ன யானை குட்டி. ரொம்ப ரொம்ப பாடுபட்டு எங்க அம்மா கிட்ட ஒரு யானை பொம்மை வாங்கி தர சொல்லி கேட்டேன். பொம்மை கேட்கறதுக்கு நான் வந்து பொம்மை வாங்கி கொடுத்துருப்பேன். எங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கிறான், எல்லா பொம்மை நாஸ்தி பண்றான். இந்த ஆக்டிங் அவனை வந்து எங்க அம்மா சாக்கா வச்சிருக்காங்க. எங்க அம்மா பொம்மை வாங்கி கொடுக்க கூடாது அப்படி. நான் ஜென்ரலா பொம்மை எல்லாம் கேட்க மாட்டேன், பட் ஆனா அது ரொம்ப கியூட்டா இருந்தது. பிடிக்கல. ஏன்னா பிடிக்கலையா? பொம்மை பிடிச்சிருக்கு, சீரை ஒத்துக்க மாட்டேன். எது எடுத்துன்னு போனாலும் 1 செகண்ட்ல நாஸ்தி பண்ணிடுறேன். அது எப்படியோ 1000க்கு மேல இருக்கும். இப்போ எப்படியாவது நான் வந்து கரெக்ட் பண்ணி வாங்கிடுவேன். நீங்க வேணா பாருங்க, இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நம்ம பொம்மையோட இருப்போம். நீங்க பாருங்க, நான் வந்து தூங்க போறேன். இப்போ பியூட்டிஃபுல்லா இருக்கான்.
நந்தா எனக்கு உங்க பெரியம்மா தூங்குனாங்கல்ல அது எங்க பெரியம்மா அது இங்கே தான் படுத்து தூங்குனாங்க. ஏன்னா சிந்துக்கு அப்பயும் நானும் சிந்து 2 பேரும் ஹேர் கட் பண்ணுமா, எங்கள் பெரியம்மா வெயிட் பண்ணுறது உட்காரத்துக்கு முடியல, அதனால இங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. விஆர் மாலில் அந்த ஃபோட்டோ வேணா போடுறேன், ஆனால் எங்கள் பெரியம்மா ஒத்துக்க மாட்டாங்க, ஃபீல் பண்ணுவாங்க பாவம், அதனால நான் போடல. பட் இதை நான் வாங்கிக்கிட்டேன். உன் ஃபேஸ் கொஞ்சம் காட்டு, கொஞ்சம் நல்லா திரும்ப. ஹீரோயினா என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க. அம்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கா தானே? அம்மா அம்மா இந்த மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணாதம்மா, எங்களால் பார்க்க முடியல. சரி எவ்வளோ கட்டின? 1180. உன் ஃபேஸுக்கு 1180. இவளோட அலப்புற தாங்க முடியலடா கடவுளே. ஏய் என்னடி சீனா நடந்துட்டு இருக்கேன்? அவன் பேரு சானா நானும் என் சேனல் ஆன் தி வே அண்ட் பேக் ஹோம். என்னடி சாப்பிட்டுருக்க? ஓம்பொடி. ஓம்பொடியா? பாரு மோடிஜி எனக்காக லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. மோடிஜியா? மோடிஜி எது உங்க லெட்டர் அனுப்பிச்சாரு? தெரியலையே, ஒரு நாட்டை நான் தான் காப்பாத்துவேன். இவனே ஒரு ப்ராப்ளம். இது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஸ்கை கிட்டா அப்படின்னா இந்த டிவில வருவாங்களே ஸ்கை கிட்ஸ், உலகத்தை அவங்க தான் காப்பாத்துவாங்க. ஒரு நாள் மோடிஜி அவருக்கு தான் எனக்கு சீக்கிரட்டா லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு போல. ஆஹா. ஓ சம பிரில்லியன்ட்டா. ஹலோ, இன்னைக்கு ஷாப்பிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணாதேன்னு உனக்கு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? என் நாண்டி பொம்மை கேட்டுச்சுல. ஐயோ அம்மா, இப்போ உன்னை அந்த பதிவு பண்ண சொன்னமா? ஆர்ப்பாட்டம் பண்ணு போய் சொல்றாமா. ஸோ ஃபைனலி நாண்டி இன் டவுன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் vlogs வரும். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வந்து இங்கே இருப்பேன். அதனால வந்து நிறைய வீடியோஸ் இல்லை, பட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வரும். ஹோட்டல்லலாம் சாப்பிட்டோம்ல, நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி பட்ஜெட் காலி ஆயிடுச்சு, அதனால. ஆமா தானடி? பட்ஜெட் காலியான்ற? ஆமா அம்மா, பட்ஜெட் காலி தானே. ஆமா பின்ன நீ என்ன பண்ண? அதனால தான் காரம் இட்லி கொத்தமல்லி சட்னி அப்படின்னு எல்லாத்தையும் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். கரெக்டா? பாருங்க, கார சட்னி, இது வந்து கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் வேற சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க அம்மா. கொத்தமல்லி சட்னி, சுட சுட இட்லி, சூப்பர் நைஸ். ஏன் இட்லியில் ரெட்டாக இருக்கு? நாங்கள் ரெட் அரிசி சாப்பிட்றோம் இப்போல்லாம், தோசை அதெல்லாம், அதனால ரெட் கலரில் இருக்கா? ஸோ சுட சுட இட்லி வந்து நாண்டி சாப்பிட்டு நல்லபடியாக தூங்கிட்டு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய்.